சிந்து பைரவி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காப்ல இல்லையா? சிவா கிட்ட என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நான் ஒன்றும் பைரவி மேல பொறாமப்பட்டுலாம் அந்த காட்டுக்குள்ள மாட்டை விட்டு அழிக்கல. எங்க கரும்பு நல்லா விளைஞ்சதுன்னா அவ சவால் விட்ட மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோன்னு தான் நான் அந்த காட்டையே அழிச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் சிந்து பைரவியை பார்க்க போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவி கிட்ட போய் ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் போயிருக்கிறாங்க. ஆனால் பைரவி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. சிந்து பேசிட்டு போன உடனே பின்னாடியே நம்ம சிவாவும் அதே விஷயத்த சொல்லி பார்க்குறாங்க. பைரவி பார்த்தீங்கன்னா மறுபடியும் முடியவே முடியாது அப்படின்றாங்க. இந்த பக்கம் மகா கோயிலில் சாமி கும்பிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இசைக்கு வராங்க. இசைக்கு கிட்ட மகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காயத்ரிக்கும் செலியனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு இல்லையா, கல்யாணம் மட்டும் நடக்கவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்ம சிவா பார்த்துட்றாப்புல. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாப்புல. நம்ம என்ன பண்ணாலும் இவன் குறுக்கால வந்துக்கிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இசைக்கு மகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி சாமி கும்பிடுறாங்க. அப்போ சாமிக்கு போட்டிருக்கிற மாலை பிஞ்சுக்கிட்டு கீழே விழுவுது. அச்சோ, என்ன என்னைக்கு இல்லாமல் இப்படி ஒரு அபசகனம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே இங்கே பைரவி நான் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸாக ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்கும்னு.